அதாவது ஒரு கல்வியாளர் எப்படி நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்திருந்தா கூட என் ஸ்டூடெண்ட் 100க்கு 100 எடுக்கணும்னு தான் நினைக்க முடியும். இல்ல நானே 60 மார்க் எடுத்தேன், என் ஸ்டூடெண்ட் என்ன விட 50 மார்க் கம்மியா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட கல்வியாளர்களுடைய தரத்த வந்து உயர்த்தி, அவங்களுடைய எண்ணங்கள் இன்னோவேட்டிவா அவங்க என்னெல்லாம் பண்ணணும்ன்றது எல்லாமே NEP-ல இருக்கு. இதுல வந்து பெற்றோர்களுக்கு கூட இருக்கு. மழலையர் பள்ளிகள், K-12 பள்ளிகள் மற்றும் காலேஜ் ஹையர் படிப்பு மேல் படிப்புக்கு போறவங்க, அதுக்கப்புறமா ஆசிரியர்களுடைய தரத்தை எப்படி உயர்த்துறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ். இப்போ மழலையர் பள்ளி கேஜில படிக்கிற பேரண்ட்ஸோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து நமக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைகளுடைய பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அடுத்து காலேஜுக்கு சேர்க்கணும் அப்படின்னும் பொழுது பேரண்ட்ஸ்க்கு ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும் சில ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா அங்கங்க கொஞ்சம் கேப் இருக்கும். அதை எப்படி ஃபில் அப் பண்ண போறாங்க, எப்படி கோப் அப் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். இதுல பேரண்ட்ஸுக்குமே கூட ஒரு கரிக்குலமும் ஒரு ட்ரைனிங் செஷனும் இருக்குன்னும் போது அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து கல்வியினோட தரத்தை உயர்த்துறதுக்காக பாடுபடுறாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம்.